ஆமா சூப்பர் அழகா இருந்தேன். இரவும் போனது பகலும் போனது கூட. பெண்கள் எல்லாம் அந்த காலத்தில் வீட்டில் ஓட்டு பூட்டி வைப்பாங்க, ராத்திரியே காலையில் தான் படிப்பு வைப்பாங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சுதந்திரமாக நடமாடுறாங்க, பெண்கள் எல்லாம் சுதந்திரமாக வேலைக்கு போகிறாங்க. கொள்கிறேன். அதே மாதிரி கோலப்பட்டின்னு சொன்னோடனே நம்ம பெண்கள் தான் வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இந்த கோலப்பட்டியில் ஒரு 4 ஆண்கள் வந்து பங்கேற்றாங்க, அதுவும் நாங்கள் பார்த்தோம். ரிசல்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி கோலப்பட்டி ஆரம்பிக்கும் போது நாங்கள் முதல்ல பிளான் பண்ணோம். எங்கள் நகராட்சியில் வந்து ஒரு கல்ச்சர் பண்ணோம். நகர்மன்ற துணைத் தலைவராக எங்கள் கவுன்சிலர்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணோம். எங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது நம்ம கல்லூரி சாலை இதான் வந்து ஒரு வசதியான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா நம்ம விருதுநகரில் வந்து இப்போ பார்க் வந்து ரொம்ப இப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்லி மக்களுடைய எல்லாருடைய மனசுலையும் வந்து இருக்குது. இந்த பார்க்குக்கு கோலம் போடணும், எப்படி போடணும்னு சொன்னால் மாதிரி வருஷம் இதே மாதிரி நாங்கள் சிறப்பாக நடத்துங்கிறத இந்த நேரத்தை நாங்கள் உறுதி கூறுகிறோம். அதே மாதிரி நம்ம அண்ணாச்சி வந்து நம்ம எம்எல்ஏ அண்ணாச்சி வந்து சொன்னார், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்னப்பா கொடுக்க போறேன்னு சொல்லி கேட்டார். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து வேறு பைசா பட்டு புடவை அப்படி தான் நாங்கள் சொன்னோம். அண்ணாச்சி தான் சொன்னார் 1 கிராம் தங்கம் கொடுங்க, அதான் ஒரு சிறப்பாக இருக்குன்னு சொன்னார். அதனால் அண்ணாச்சியோடைய ஏற்பாடுனால தான் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு கூடுதல் ஒரு போனஸாக வந்து இந்த அனுமதிக்கிற நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி வருஷம் கண்டிப்பாக வந்து நடத்துங்கிறத உறுதி அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். தங்கள் தைப்பொங்கல் திருநாளை ஒட்டி விருதுநகர் நகரமன்றத்தின் சார்பாக நகரமன்ற தலைவர், துணைத் தலைவர், நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பாக நடைபெறுகின்ற இந்த கோலப்போட்டி நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, விருதுநகரில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி முதல் முறையாக ஒரு பெரிய திருவிழா போட்டு கல்லூரி சாலையில் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒரு பெண்மணி பேசியதை போன்று பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் பெண்களை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக சிந்தித்து திட்டங்களை தீட்டினார். ஒரு பெண் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்மணி சொன்னாரே, அந்த மாதிரி எங்களை வீட்டிலே அடைத்து வைத்திருப்பார்கள், வெளியிலே பெண்களை விடமாட்டார்கள் என்று சொன்னார்கள். வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக, கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு கலைஞர் அவர்கள் பள்ளியிலே படிக்க வேண்டும், 8வது வரைக்கும் படித்தால் திருமண உதவி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டத்தின் மூலமாக படிப்பதற்கு தூண்டுதலை ஏற்படுத்தி அனைவரும் 8 வரை படிக்க வைத்தார்கள். அதற்கு பின்பு கல்லூரி படிக்க வேண்டும், கல்லூரி படித்தால் அந்த திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கப்படும், தங்கத்துக்கு தாலி கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த திட்டத்தை அறிவித்தார்கள். அதன் மூலமாக பெண்கள் அதிகமாக படித்தார்கள். படித்த காரணத்தில் தான் வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழகத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்தில் அரசின் சார்பாக இருப்போம். இதற்கு காரணமான தலைவர் கலைஞர் அவர்களை நாமெல்லாம் பாராட்ட வேண்டும். அதே நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் இருந்தார்கள். தந்தை பெரியார் அவர்கள் சீர்திருத்த கொள்கையை முன்னெடுத்து பெண்களை முன்னேற்றுவதற்காக பல திட்டங்களை வகுத்து அவருடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதே நேரத்தில் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை கொடுக்க வேண்டும், ஆண்களுக்கு என்ன கொடுக்கிறீர்களோ அதை பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெரியார் அவர்கள் கொள்கையை வகுத்தார்கள். ஆனால் அவர் காலத்தில் அது நிறைவேறாமல் போய்விட்டது. மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றி இன்றைய தினம் அனைத்து குடும்பங்களிலும் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமையை கொண்டு வந்தது தான் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். இப்படிப்பட்ட ஆட்சியில் இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு தளபதி அவர்கள் பெண்களுக்காக நல்ல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். பெண்கள் அதிகமாக வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். சூப்பரா வரைஞ்ச அவங்களுக்கு ஸ்ரீ லட்சுமி சொல்ல சொல்லக்கூடிய 1 கிராம் கோல்டு காயின் எல்லாம் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? லாஸ்ட் டைம் உங்களுக்கு கிளாப் பண்ணிருங்க. சூப்பர். உங்க நேம் என்ன?